ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஆகஸ்ட் 2028 முதல் இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஜெனரிக் மருந்துகள் மீது கடுமையான வரிகளை விதிக்கிறதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். திடீரென ட்ரம்ப் விதித்த இந்த 200% வரி பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான பாதிப்பை ஏற்படுத்த போகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த பாதிப்பை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா எப்படி சந்திக்க போகிறாங்க, இதற்கு காரணம் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும், இதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை இந்தியா எடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றியும் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பல்வேறு உலக செய்திகளை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா ஆகஸ்ட் 2028 முதல் இறக்குமதி செய்யப்படக்கூடிய ஜெனரிக் மருந்துகள் மீது கடுமையான வரிகளை விதிப்பதாக அறிவித்திருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் கூற்றுப்படி இந்த நடவடிக்கை அமெரிக்காவில் மருந்து உற்பத்தியை அதிகரிப்பதை நோக்கமாகவே கொண்டிருக்கிறது. ட்ரம்பின் இந்த அறிவிப்பு அமெரிக்காவிற்கு ஜெனரிக் மருந்துகளை அதிக அளவில் ஏற்றுமதி செய்யும் நாடான இந்தியாவில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தும். இது குறித்து தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் போட்ட ஒரு பதிவில் ஆகஸ்ட் 1 தொடங்கி இந்த வரி விதிப்பு திட்டம் கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். முதல் 2 ஆண்டுகளுக்கு நாட்டிற்குள் நுழையும் அனைத்து ஜெனரிக் மருந்துகளுக்கும் அமெரிக்கா எந்த வரியையும் விதிக்காது. 3ஆம் ஆண்டுல வரிகள் 100%ஆகவும் அதன் பிறகு 200%ஆகவும் அதிகரிக்கும் என்று அவர் கூறியிருந்தார். மேலும் ஜெனரிக் மருந்து உற்பத்தியை மீண்டும் அமெரிக்காவிற்கு கொண்டு வருவதற்காக இது செய்யப்படுகிறது அப்படின்னும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் ஆலைகளையும் உபகரணங்களையும் அமைக்காத நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இந்த கொள்கையின் நோக்கம் அமெரிக்க மக்களை பாதுகாப்பதே என்று அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தார். மேலும் காப்புரிமை பெற்ற வர்த்தக முத்திரை பெற்ற அல்லது புதுமையான மருந்துகள் தொடர்பான மிகவும் வெற்றிகரமாக இருந்து வரக்கூடிய கொள்கை அப்படியே தொடரும் என்றும் அவர் கூறியிருந்தார். இந்தியா உலகெங்கிலும் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு ஜெனரிக் மருந்துகளை வழங்குறது அது உலகின் மருந்தகம் என்று அழைக்கப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க சந்தையில் இந்திய ஜெனரிக் மருந்துகள் சுமார் 40% பங்கை கொண்டிருக்கின்றன. குளோபல் ட்ரேட் ரிசர்ச் இனிஷியேட்டிவ் அறிக்கைகளின்படி பார்த்தோம்னா 2024 முதல் 2025 நிதியாண்டில் இந்தியா 9.7 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிருக்கக்கூடிய மருந்துகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்திருக்காங்க. இது இந்தியாவினுடைய மொத்த உலகளாவிய மருந்து ஏற்றுமதியான 25.8 பில்லியன் அமெரிக்க டாலர்ல 38% ஆகும். இருப்பினும் ட்ரம்பின் புதிய வரி விதிப்பு அச்சுறுத்தல்கள் இந்திய மருந்து நிறுவனங்களில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. இந்தியாவும் அமெரிக்காவும் பிப்ரவரியில் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. அதன்படி ஜெனரிக் மருந்துகள் தொடர்பான பேச்சுவார்த்தை மூலம் எட்டப்பட்ட ஒப்பந்தங்களை இந்தியா பெறும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அது மட்டுமின்றி தற்போதைய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இதற்காக இந்தியா உடனடியாக என்ன மாதிரியான நடவடிக்கையை எடுக்க போறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தீவிர ஆலோசனையும் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புறம் பரபரப்பை உலக மத்தியில் ஏற்படுத்தி வரக்கூடிய பட்சத்தில் மற்றொரு புறமோ பார்த்தீங்க அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு பதிவு இதன் காரணமாக அலறி இருக்காரு ட்ரம்ப் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த சில நாட்களாக தீவிரமடைந்து வரக்கூடிய மோதல் தற்போது மத்திய கிழக்கில் உச்சகட்ட பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஹார்முஸ் ஜலசந்தியில கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தினார். அந்நாட்டின் முக்கிய பாலங்கள் மற்றும் அனல் மின் நிலையங்கள் தகர்க்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக வலைதளத்தில் எச்சரித்திருந்தார். தொடர்ந்து 12வது நாளாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை போரின் தீவிரத்தை மேலும் அதிகரித்திருக்கின்றன.
ட்ரம்பின் இந்த அச்சுறுத்தலுக்கு ஈரான் பாராளுமன்ற சபாநாயகர் தனது எக்ஸ் தளத்தில் கடும் பதிலடியை கொடுத்திருந்தார். தங்களால் எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டா இந்த பிராந்தியத்தில் எந்த ஒரு நாட்டினாலையும் எண்ணெய் விற்க முடியாது என்றும் பிராந்தியத்தில் எந்த ஒரு உள்கட்டமைப்பு பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னும் அவர் எச்சரித்திருந்தார். மேலும் அமெரிக்க படைகள் வெளியேறினால் மட்டுமே ஹர்முஸ் ஜலசந்தியில் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்னும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தினா அவர்களினுடைய நட்பு நாடுகளுக்கான மின் விநியோகத்தை முடக்குவோம் அப்படின்னும் ஈரான் உறுதியாகவே தெரிவித்திருந்தாங்க. உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% ஹர்முஸ் ஜலசந்தி வழியாகவே நடைபெறுகிறது. கடந்த 3 மாதங்களில் அங்கு 30க்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியிருக்க நிலையில் இரு நாடுகளின் இந்த மாறி மாறி எச்சரிக்கைகளால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விநியோகம் முடங்கும் அபாயம் உருவாகியிருக்கின்றது. இதன் காரணமாக உலகளாவிய கடும் பொருளாதார பாதிப்புகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால சர்வதேச நாடுகள் அங்கு நிலவக்கூடிய சூழலை மிகுந்த கவலையுடன் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்படுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் மீது பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு தாக்குதலையும் தொடர்ந்தாலும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் தகவல் வெளியிட்டிருக்காரு. ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்தாலும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ருபியோ தெரிவித்திருந்தார். ஹர்முஸ் நீரினை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க ஈரான் முயற்சித்து வரும் நிலையில் அதனை தடுக்கும் வகையில் அந்நாட்டின் முக்கிய நிலைகள் மீது அமெரிக்க இராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு பதிலடியாக ஈரான் புரட்சிகர இராணுவமும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகிறது. ஈரான் அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் வரை தாக்குதல் தொடரும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில் பிலிப்பைன்ஸ் நகர் மணிலாவில் நடைபெறக்கூடிய வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ருபியோ பேச்சுவார்த்தை மூலம் தற்போதைய நெருக்கடிக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்கா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். ஆனால் அதில் ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். சர்வதேச நீர்வழி பாதையை மத்திய கிழக்கு நாடு ஒன்று கட்டுப்படுத்த முயற்சிப்பதை அனுமதித்தால் அது தவறான முன்னுதாரணமாக மாறிவிடும் என்றும் ரூபியோ எச்சரிக்கை விடுத்தார். அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு இடையிலான மோதல் உலகளாவிய எரிசக்தி வடிதளத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் அதற்கான தீர்வு காண்பதில் ஈரான் தாமதம் செய்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தார். மேற்கு ஆசியாவில் போர் பதட்டம் நீடித்து வருவது தங்கள் பிராந்தியத்தை பெரிதும் பாதிப்பதாக ஆசியான் நாடுகள் கவலை தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. ஒருபுறமோ மருந்துகள் மீதான வரி விதிப்பு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றொரு புறம் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையில் ஏற்படக்கூடிய போர் பதட்டமானது கச்சா எண்ணெய் விலையையும் அதிகரிக்க செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குகின்றது. இதன் காரணமாக உலக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கடுமையான கவலையும் அடுக்கடுக்கான அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே தற்போது இருக்கின்றது அப்படின்னு தாங்க சொல்லணும்.